தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி வில்லேஜ் பார்ட்டி சமையலில் சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வில்லேஜ் பார்ட்டி சமையலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே அப்படிங்கிறதுனால ரொம்பவே சோம்பேறித்தனமான டேவாக தான் எல்லாருக்குமே இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும். அதனால் கவுனி அரிசி கஞ்சி வச்சுட்டு ஒரு டம்ளர் நல்லா சூப்பராக குடிச்சிட்டு முருங்கை இலை பொடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலையை நல்லா கழுவி காய வச்சுருந்தேன். அது நல்ல மொறுமொறுப்பாக ஆயிடுச்சு. சரி அதை கொஞ்சமாக நசுக்கி விட்டுட்டோம்னா அந்த தண்டெல்லாம் கொஞ்சம் வந்துடும் அப்படிங்கிறதுனால அதை பண்ணிவிட்டு அந்த தண்டெல்லாம் கொஞ்சம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருந்தேன். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகள் தான் நம்ம சண்டேயில் காலையில் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நானும் பண்ணிகிட்ருந்தேன். இதை எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி சலித்து இட்லி பொடி கூட கலந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய ஐடியா. சரி சூப் இப்போ பசங்க வெயிலாகவும் இருக்கிறதுனால எல்லாம் சில்லுன்னு குடிக்கிறதுக்கு தான் ஆசைப்பட்றாங்க. அதனால சூப் பண்ணாலும் அது யாருக்கும் உள்ளே போகாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற காம்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தாச்சு. ரொம்ப பொடியாக இருக்கிறது மட்டும் அப்படியே விட்டுட்டேன். மிக்சியில் போட்டு அரைச்சதுக்கப்புறமா சலிச்சு தானே நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதை பொடி பண்ணி நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். அடிக்கடி முருங்கை சூப்பு இந்த மாதிரி முருங்கை பொடியில் நம்ம நெய் விட்டு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றது அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்னதாக அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவை நம்மளாகட்டும் நம்ம குழந்தைங்களாகட்டும் கண்டிப்பாக சேர்த்துட்டோம்னா தான் அயன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்கும். பிளட்டு நம்மளுக்கு செக்ரேட் ஆகிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது அவ்வளோ இலைக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோண்டு தான் பொடி கிடச்சிது. வெளியில் குக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் மொட்டை மாடியில். ஸோ அது வெளியில் பண்ணாவே நம்ம அதுவும் நான்வெஜ் ரெசிபீஸ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பசங்கள் எல்லாருமே வீட்டில் இருக்கிறப்போ நம்மளும் எல்லாம் சுற்றி நின்று சுற்றி உட்காந்து சாப்பிட்றது இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் சலிச்சதுக்கப்புறம் இவ்வளோ பொடி தான் கிடச்சிது. இதை நான் பொடியில் சேர்த்துக்கலான் இருக்கேன். கஞ்சி சூடு ஆறிடுச்சு. ஸோ இது ரொம்ப சூப்பரான வெயிட் லாஸ் ஆகுது. நான் வித்தின் 10 or 15 days இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இருந்தால் இது குடிக்க ஆரம்பிச்சிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் 5 kgs கம்மியாயிருக்கு எனக்கு. ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்த்த உண்மை. இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இதில் என்னென்ன பொருட்கள்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான் கஞ்சியில். இப்போ பிரியாணிக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கர்லாம் வச்சாச்சு. அதில் பட்டை, கிராம்பு, சோம்பு, அப்புறம் மராட்டி மொக்கு, கொஞ்சம் கல்பாசி, அப்புறம் பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அடுத்த ப்ராசஸ் என்னங்கிறத பார்க்கலாம். என்னோடய ஸ்டைலில் நான் பிரியாணி பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதுலேயே 2 ஏலக்காய் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக லைட்டாக தட்டி சேர்த்துட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கிரும். இல்லைன்னா அந்த விதையை உள்ளேயே இருந்துரும் ஏலக்காயில். இப்போ பிரியாணி இலையும் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் சன்னமாக நறுக்கி இதில் சேர்த்தாச்சு. இது நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு நம்ம ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அந்த ஒரு லைட்டு இனிப்பு சுவையோடு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதிலே கொஞ்சமாக பிரியாணி வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இதிலே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இதில் இஞ்சியோட குவான்டிட்டி ஒரு அதாவது 90% தான் போட்டிருக்கேன். பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கிறதுனால நான் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஈக்குவலான குவான்டிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு 1 டேபிள் ஸ்பூனே போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போ ரீசெண்டாக வந்து எனக்கு ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் வந்து ஸ்கூல்லையே வந்து இந்த ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய போயிட்டுருக்கு. பட் அதை பற்றி எனக்கு வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நான் பேச விரும்பலை. பட் வந்து பிரியாணிலேயும் வந்து கடையில் விற்கிற பிரியாணியில் வந்து அந்த ட்ரக் வந்து கலந்து கொடுக்குற மாதிரியாக ஒரு வீடியோ கேள்விப்பட்டேன். அதனால் மேக்ஸிமம் வந்துட்டு இதுக்காகன்னு மட்டும் இல்லை, நம்ம ஹெல்த்தோட கான்ஷியஸாகவும் சொல்கிறேன். வெளியில் வந்து வாங்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் வந்து நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பசங்க வந்து வெளியில் போகிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா என்னெல்லாம் கடையில் அவங்க விரும்பி சாப்பிட்றாங்களோ அதையவே வந்து இப்போ நிறையா யூடியூப் சேனல்ஸ்லேயே வந்து எல்லா ரெசிபீஸுமே போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம பார்த்தும் கூட வந்து பசங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஹெல்த் மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியமும் நம்ம கையில் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு தான் சொன்னேன். இப்போ வந்து அது கூடயே வந்து மல்லி இலை, புதினா எல்லாம் போட்டாச்சு, தக்காளியும் போட்டிருக்கு. அது கூடவே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்தாச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலாவும் சேர்த்துருக்கேன். ஏன்னா இப்போ கிரேவி வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறனால இதில் வந்து காரம் கம்மியாக போட்டுக்கலான்ட்டு நான் வெறும் பிரியாணி மசாலாவும் மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதில் இருக்கிற காரமே வந்து சரியாக போயிடும் அப்படின்னு. இப்போ இது நல்லா வந்து எல்லாமே ஈவனாக கலந்து விட்டாச்சு. தக்காளியும் வந்து சூப்பராக மசிஞ்சிருச்சு. நான் வந்து எல்லாமே ஒரு பலகாரம் என்னென்னலாம் நம்ம வெளியில் வாங்குகிறோமோ பசங்களுக்கு, அது மாதிரி இந்த முறுக்கு, லட்டு அந்த மாதிரி எதுனாலுமே நான் வீட்டில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஏதாவது என்னால் ரொம்ப முடியல, உடம்பு சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் அதுவுமே வந்து மைதா ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும் அந்த மாதிரி இல்லாமல் ஏதாவது கடலை மாவில் பண்ணது, வெல்லத்தில் சேர்ந்து பண்ணது அந்த மாதிரியான ஒரு இதுதான் வாங்கி கொடுப்பேன். ஸ்நாக்ஸ் தான் வாங்கி கொடுப்பேன். மேக்ஸிமம் வந்து நம்ம அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டா தான் வந்து பசங்களோட ஆரோக்கியம் வந்து நம்மளால காப்பாற்றப்படணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரே ஒரு இன்டென்ஷன். இல்லை அப்படின்னா நம்ம வந்து இப்போ இருக்கிற சொசைட்டியில் தான் அவங்க வளர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம இப்போ இருந்தே சொல்லி கொடுத்தா மட்டும்தான் வந்து அவங்களுக்கும் புரியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதிலே வந்து சிக்கனும் வந்து சேர்த்தாச்சு. இதில் வந்து 1 கிலோ அளவுக்கு பிரியாணி கட் பண்ண அந்த சிக்கன் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அது கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து உப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் 4 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு வந்து 1 1/2 கிளாஸ் தண்ணிங்கிறது தான் அளவு. அதை வந்து நான் மொத்தமாக அளந்து வச்சுருக்கேன். இதிலேயே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி வந்து நல்லா அந்த மசாலா கூட மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு கொஞ்சம் கொதித்து வர்றப்போ அரிசி நம்ம சேர்த்துக்கலாம். அது வரைக்கும் சும்மா நம்ம வந்து குக்கரை மூடி வச்சிடலாம். ஏன்னா அரிசி வந்து ஊறி இருக்கிறதுனால நம்மளுக்கு போட்டோன்னே சீக்கிரமாக பாயில் ஆகிடும். இப்போவே போட்டோம்னா ரொம்ப வந்து குழஞ்சி போயின மாதிரி ஆகிடும். அதனால பாயில் ஆனதுக்கப்புறம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னாலே போதும். அழகாக சூப்பராக வந்து நம்மளுக்கு உதிரி உதிரியாக கிடச்சிரும். இப்போ நான் விசில் எல்லாம் எதுவுமே போடலை, சும்மா பாயில் ஆகிற வரைக்கும் மூடி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து ஊற வச்சுருக்கிற அரிசி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது. இப்போ அரிசி எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போவும் விசில் போடாமல் சும்மா வந்து நம்ம குக்கர் மூடி வச்சுட்டோம் அப்படின்னா, தண்ணியும் அரிசியும் வந்து ஈவனாக வரும்போது நம்ம அதுக்கப்புறமா குக்கரில் விசில் போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துடலாம். அப்போது நல்லா வந்து உதிரியாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ அப்படியே குக்கர் வந்து சும்மா லைட்டாக மூடி போட்டு வச்சுட்டு அப்படியே விட்டுறலாம். அப்புறம் கொதிச்சதுக்கப்புறமா பார்க்கலாம். ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியும் அரிசியும் வந்து ஈவனாக வந்திருக்க மாதிரி இருக்குது, வந்திருக்கு. இப்போ வந்து கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது. இப்போ ஒரு அரை வேக்காடு தான் வந்து அரிசி வெந்திருக்கு. இந்த சமயத்தில் வந்து நம்ம குக்கர் விசில் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான நம்மளுக்கு பிரியாணி வந்து ரெடி ஆயிரும். அதே சமயத்தில் சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ வந்து கரெக்டான ஸ்டேஜு. இப்போ வந்து நம்ம மூடி போட்டுடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் ஒரே ஒரு விசில் விட்டு நம்ம பிரியாணி வந்து இறக்கியாச்சு. அவ்வளோ பார்த்தாலே டெம்ப்டிங்காக இருந்துச்சு. மேலாப்பில் வந்து அந்த அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழஞ்சி போகாமல் உதிரி உதிரியாக வந்திருந்தது. இது மேலேயே வந்து ஒரு அரை மூடி லெமன் பிழிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த புளிப்பு லைட்டான புளிப்பு டேஸ்ட்டுக்கும் அதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மெத்தடில். அவ்வளோ அருமையாக அடி பிடிக்காமல் அவ்வளோ சூப்பராக வந்து இருந்துச்சு. பசங்க வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது ஒரு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். குக்கர் ஓப்பன் பண்ண உடனேயுமே வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்மெல் வந்தது. பிரியாணி டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த வாசனையிலேயே தெரிஞ்சது டேஸ்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இது கூடவே வந்து சிக்கன் கிரேவி அண்டு ரைத்தா வச்சு அன்னைக்கான லன்ச் எங்களுக்கு முடிஞ்சது. நீங்கள் வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். அதே மாதிரி மறக்காமல் வில்லேஜ் பாட்டி சமையலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மணக்க மணக்க சிக்கன் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான இன்றைக்கி லன்ச் மெனு. சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல தூக்கம் போட்டோம்னா இன்றைக்கி பொழுது வந்து நல்லபடியாக முடியும். அது கூட வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு உடனே தூங்கிடாதீங்க. அதே மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம் எதுவுமே சாப்பிட வேண்டாம். ஏன் அப்படின்னா மசாலா ஐட்டம் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம் சாப்பிட்டுட்டு கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீம் அது மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து உடம்புக்கு கெடுதல் தான். அதுக்கு பதிலாக வந்து 2 வெத்தலை, கொஞ்சம் சோம்பு, 4, 5 உலர்ந்த திராட்சை வச்சு நல்லா மென்று அந்த சாறு முழுங்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான டைஜஷன் ப்ராசஸ் நடக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. பர்டிகுலராக வந்து நான்வெஜ் சாப்பிட்றப்போ இதை வந்து எப்பயுமே பழக்கமாக வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து பண்ணக்கூடிய மெத்தட் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான சமையலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.